என்னடா உட்காந்து ஓட்டினுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போன கதையை தான் பார்க்க போறோம். வாழ்க்கை கதை 48வது நாள்ல நான் தான் உங்க அர்ணவ். காலையிலே ஒரு அன்பாக்சிங் மேன் மேட்ரஸ் பிராண்ட்ல இருந்து ஹேர் கம்மீஸும் மினாக்சிடிலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம முடிய வளர்க்கறதுக்காக. சரி, இதோட ரிவ்யூலாம் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பா அதுக்காக நீங்க நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, காலையிலேயே ஒரு அருமையான ஒரு ஃபிட் செக்கப் போட்டுட்டு ஒரு ரோஸ்ட் இப்ப போட்டுட்டு வீட்டுல இருந்து ஜூட் விட்டாச்சு. எங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் ஷூட்டுக்கு தான் வந்து போறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்க. நான் தெரியாதனமா சாப்பிடாம போயிட்டேன். ஏன்னா நேத்து நைட்டு ஜூஸை குடிச்சிட்டு பார்த்துட்டேன். இன்னைக்கும் சாப்பிடலையா? ஐயோயோ, சரியான கேரு. தப்பான இடத்துல வேற அந்த மேப் வந்து இறக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன், ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, சாப்பிடாம வந்ததுனால சீரியஸா என்னால சுத்தமா முடியல. டயலாக் வாயில இருந்து வருது, ஆனா மனசும் வயிறும் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தது. அதனால உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஷூட்டிங்கோ நீங்க வேலைக்கோ எதுக்கு போனாலும் சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுன்னு சொன்னா மதியானம் பிரியாணி வந்துச்சு, அதையும் சாப்பிட்டு ஷூட்டிங் எனக்கு அருமையா போச்சு. இந்த ஷார்ட் பிலிம் எடுத்த டைரக்டரும் ரொம்பலாம் சீரியஸா இல்ல, ஜாலியா வந்து வேலை வாங்கினாப்ல. அதனாலேயே இன்னைக்கு ஷூட்டிங் வந்து அருமையா போச்சு. சென்டர்ல வெள்ளை சொக்காக்காரர் இருக்கார்ல, அவர் தான் டைரக்டர். அதனால அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, அதுக்கு பக்கத்துல ரெட் டி-ஷர்ட் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, அதுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஜூட் விட்டாச்சு. சரியான டயர்டுங்க. எங்க அக்கா வீட்டுல போய் தூங்கலான்னு போனா வீடை பூட்டிட்டு வெளியே போயிருந்தாங்க. அதனால கீழே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் மச்சான் வந்துட்டான். பைக் எங்க போட்டு நான் கார்ல ஏறிட்டு ஸ்ட்ரைட்டா இவன் கூட ஈஏக்கு வந்துட்டேன். எதுக்கு ஈஏக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால மச்சானுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். சரி, ஸ்டார் பக்ஸ்ல வாங்க போறோம், நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். அங்க பார்த்தா தம்மா துண்டு பாட்டில் 4000 ரூபாங்க. ஆமாங்க, 10 ரூபா பப்ஸ கூட 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அதுதான் என்னன்னே புரியல. நான் காசு செலவு பண்ணுவோம் தான் பயங்கரமா, ஆனா ஒர்த்தான பொருளா செலவு பண்ணுவேன். இது ஒர்த்தான எனக்கு தெரியல. பட் ஆனா எல்லாரும் வாங்கி சாப்பிடுறாங்க. ஒருவேளை பிராண்டுக்காக போல. அதுபோல நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை சைட் அடிச்சேன். அது இவர் தான். ஈஏல வந்து தாய்லாண்டோட ஏதோ எக்ஸ்போ நடக்குது. அங்கதான் இவங்க எல்லாருமே வந்து நிறைய பொருட்கள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார் பக்ஸ்லயும் வந்து ஜூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாரி, அந்த மில்க் ஷேக் வந்துருச்சுனாங்க. நம்ம மச்சான் தான் அதை நான் தான் வாங்கினேன் சொல்லுங்க ப்ரோன்னா வாங்கி லைட்டா குச்சி பார்த்து திரும்பி அவன் கையிலே குத்துட்டாங்க. அதெல்லாம் என்ன இதுன்னு நான் சொல்ல விரும்பலங்க. அதுக்கப்புறம் அவனை வாடா உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு கூட்டு போனாங்க. சரி, இந்த ட்ரெஸ் வாங்கிக்கிறியாடா, சும்மா கலாய்க்கலான்னு கேட்டா, ப்ரோ ஆளுக்கு வாங்கி கொடு ப்ரோன்றான். பின்ன என்னங்க, அவனுக்கு ஆள் இல்லாம வெறுப்புல இருக்கான், இவனா ஆளுக்கு வாங்கி கொடுங்கன்னு வெறுப்பேத்தினுக்கிறான். சரி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்பை வாங்கி போட்டு மஜா பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜூட் விட்டாச்சு. இவனுக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே மெட்ரோல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னன்னா, பழனி படிக்கட் மாதிரி இவ்வளவு பெரிய படிக்கட்டு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி டயர்டா இருக்கனால தான் பைக் எடுத்துட்டு போய் ஆலந்தூர்ல எங்க அக்கா வீட்டுல வச்சுட்டு வந்தேன். இதுல வேற நான் மெட்ரோல நடந்து வந்து எப்படியோ வீடு போய் சேர்ந்துட்டேங்க. பாய்ங்க.